வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே இந்த ரேணுகா மாட்டை இருக்கவே முடியாது, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடியே ஆகணும் அப்படின்றதுக்காக கட்டை எடுத்து ரேணுகா மண்டையிலே அடின்னு அடித்து ரத்தம் ஊற்றுன்னு ஊற்றுது. ஏன்னா வந்துட்டு ரேணுகா பண்ண காரியங்கள்லாம் அப்படி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வெண்பா குட்டிக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க நடந்துக்கிற விதம் எதுவுமே வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படியா இருந்தாலும் அஃபெக்ட் ஆகும். அதனாலே வந்து அவங்க யாருக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது வெண்பாவுக்கு ஸ்கூலில் உள்ள எல்லாருமே வெண்பாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உங்கள் அம்மா இவ்வளோ ரகடாக நடந்துக்கிறாங்க, அப்புறம் எப்படி உன் மேலே வந்துட்டு பாசம் வச்சுப்பாங்க, உன் மேலே பாசம் வச்சுருக்க மாதிரியே தெரியலையே வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது வெண்பாவுக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு சுத்தமாக புரியல. அதுவும் உண்மை தானே, நம்ம அம்மாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சின்ன குழந்தை வந்து நினச்சிக்குது. நினச்சது மட்டும் இல்லாமல் அப்படி தனியாக இருக்கும்போது வெண்பா அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்ற மாதிரி இவன் நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிக்க ரேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. என்னடா இது இந்த அளவுக்கு இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வெண்பா. அம்மா ரேணுமா நீங்கள் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் எங்கடா ஒன்றா கஷ்டப்படுத்திட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை அழைச்சாந்து தயவு செஞ்சு மல்லியம்மா கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுது அந்த குழந்தை. அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து உன்னெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, நீ வந்து இங்கே தான் இருந்தாகணும், உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஏது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா வந்துட்டு இப்போது சுடரை பார்க்குறதுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுதுன்னா ராட்சசி மாரி தெரியுது. கண்டிப்பாக நம்ம இங்கே இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நான் போகணும், என்னை விட போகிறீங்களா இல்லையான்னு கேட்க, உன்னெல்லாம் விட முடியாதுடி, நீ உன்னை வச்சு தான் நான் காயை நகர்த்தணும் அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை வச்சு தான் மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு பாடம் புகட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல, உடனே வெண்பாவுக்கு என்ன வச்சு பாடம் புகட்ட போகிறீங்களா, ஓ நீங்கள் அப்படி வந்துட்டிங்களா, சரி பார்த்துடலாம், யாருக்கு பாடம் புகட்ட போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து ஒரு கட்டை பக்கத்தில் இருந்த கட்டையை பார்க்குது, ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இவங்களை இப்படியே விட்டு வச்சா கண்டிப்பாக வந்து சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்து அடின்னு அடிக்குது சுடரை. அடிக்கவுமே அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு சின்ன குழந்தை போட்டு அடின்னு அடிக்குது. என்னை விடுவென்பான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கெஞ்சுறாங்க, உன்னை எப்படி விடுறது, நீ உண்மையிலுமே எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே தோணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறையா பேசுவோமே. ரொம்பவே குழப்பத்தில் இருக்குது அந்த குழந்தை. அப்போ தான் வந்துட்டு அந்த குழந்தை ஒரு முடிவு எடுக்குது, என்னன்னா என்ன ஆனாலும் சரி நம்ம அடிச்சுட்டு இங்கேருந்து ஓடியான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, நிஷாவோ அவங்க அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அப்போ தான் வந்து யாருமே இல்லாத சமயத்தில் அடின்னு அடிச்சுட்டு வெளியே கிளம்பி ஓடி வந்துடுது. ஓடி வந்ததுமே மல்லிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு வெண்பா ஏன் நீ இப்படி ஓடியாந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மல்லியம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ண என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் என்ன தப்புன்னு சொல்லுன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நான் அவங்கள வந்து இது பண்ணிட்டேன் மல்லியம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வெண்பா என்னென்னமோ சொல்கிறிய அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் என்னை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்லுமே ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டேன் வெண்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஏது பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மல்லியம்மா, அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கேட்குது. ஆனால் இதுக்கு மேலே நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, உன்னை கொடுமைப்படுத்தினாங்க அதனால் நீ அப்படி நடந்துக்கிட்ட சரி, ஆனால் இதுக்கு மேலே நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் உங்ககிட்ட போட்டுக்கோ, நான் உங்ககிட்ட மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லி முடிக்குது. உடனே ரொம்பவே பேரதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க நம்ம மல்லி. என்னடா இது ஒரு குழந்தை இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் நடக்க போகுது, என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் வெண்பா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருந்தா என் பொண்ணு இன்னைக்கு இப்படி நடந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம மல்லி. சரி, என் பிள்ளைய இப்படி ஆக்கிட்டாலே இன்னொரு வாட்டி என்ன சூழ்நிலைனாலும் நம்ம பிள்ளைய அங்கே விடவே கூடாது, ரொம்பவே தப்பாக போயிடும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம மல்லி. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம மல்லி பண்ணது கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா மல்லி எதுனாலுமே குழந்தைய வளர்க்குறதுல ரொம்பவே கரெக்டாக மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தை இவ்வளோ பெரிய விஷயம் கட்டையால் ஒருத்தவங்கள அடின்னு அடிச்சுட்டு வந்திருக்குன்னா அது ஒரு தாயாக இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வலியை தான் இப்போ நம்ம மல்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மல்லிக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தான் குழந்தைய வளர்க்கறதுல ரொம்ப கரெக்டாகவும் தீவிரமாகவும் இருந்துட்டு இருந்தாங்க மல்லி. ஆனால் இப்படிலாம் நடக்கிறத பார்த்ததுமே மல்லி மனசே விட்டு போகிறாங்க. என்னடா இது இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்த மல்லிக்கு இப்போ நம்ம குழந்தைய எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக புரியலைங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தான் குழந்தை வளர்ப்பே சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம